அனைவருக்கும் வணக்கம். 10th நியூ தமிழ் புக் இயல் 7 விரிவானம் மங்கையராய் பிறப்பதற்கே. உலகம் பறந்து விரிந்த திடல், அதில் ஆடுவோரும் உலர், பாடுவோரும் உலர், பிற திறன் காட்டுவோரும் உலர். இவர்களுள் வெஞ்சாரே மிகுதி, இதனையே ஆளுமை என்கிறோம். எத்தகைய ஆளுமை மிக்க பெண்களுள் சிலர் இதோ. பூம்பாறை அரசு உயர்நிலைப்பள்ளி விழாக்கோலம் பூண்டிருந்தது. பெற்றோர் வருகையால் மாணவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர். சிறப்பு விருந்தினரான மாவட்ட ஆட்சியரின் உரைக்கு பின் மாணவ செல்வங்களில் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறி கொண்டிருந்தன. மாணவியர் பாட்டு, நடனம், நாடகம் என கலை விருந்து படைத்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருந்தனர். இதை தொடர்ச்சியாக மாறுவேட நிகழ்வு தொடங்கியது. தொகுப்பாளர் தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர். காற்றினிலே வரும் கீதமாய் மக்கள் மனத்தில் நீங்கா இடம்பெற்றார் இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்ட எம்.எஸ். சுப்புலட்சுமியாக பேச வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி முகில்நாச்சி தான் எம்.எஸ். சுப்புலட்சுமியா பேசுறாங்க. நான் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. நான் இசைச்சூழலில் வளர்ந்தேன். வீணை கலைஞரான என் தாயே எனக்கு முதல் குரு. 10 வயதில் இசை தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்தேன். இசை மேதைகளின் வழிகாட்டுதல்களில் என்னை வளர்த்து கொண்டேன். 5ஆம் வகுப்பு வரைதான் கல்வி பயிலும் வாய்ப்பு கிட்டியது. 17 வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்து பாராட்டை பெற்றேன். திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு என்னை தேடி வந்தது. எனக்கு மீரா திரைப்படம் மிக பெரிய வெற்றியை தந்தது. அது எனது கடைசி திரைப்படமாகவும் அமைந்தது. இந்தியா முழுவதிலும் உள்ள பலரின் பாராட்டுகளையும் பெற்றேன். காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிக பெரிய வரவேற்பு கிடைத்தது. ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு போன்ற பெரியோர் பாராட்டியதை பெருமையாக கருதுகிறேன். ஒரு முறை காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடினேன். என்னை பாராட்டிய அண்ணல் மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாடச் சொன்னார். பின் சிறிது நாட்களில் முனைந்து அந்த பாடலை கற்று பயிற்சி செய்தேன். சென்னை வானொலி 1947 காந்தியடிகளின் பிறந்த நாளன்று அப்பாடலை ஒளிபரப்பியது. அப்பாடல் ஹரிதும் ஹரோ என்னும் மீரா பஜன். 1954 நான் தாமரையணி விருது பெற்றபோது என்னை தொட்டு தடவி பாராட்டிய பார்வை இழந்த ஹெலன் கெல்லரை என்னால் மறக்க முடியாது. 1954 தாமரை அணி விருது. 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநா அவையிலும் பாடினேன். இதே ஆண்டில் என் குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்கத் தொடங்கியது. 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேசா விருது என் இசைக்கு கிடைத்த மகுடம். இவ்விருது பெறும் முதல் இசை கலைஞராகவும் ஆனேன். தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், இந்தி, மராத்தி, குஜராத்தி ஆகிய இந்தி மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கூட பாடியுள்ளேன். இந்தியா மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருதளித்து என்னை சிறப்பித்தது. என்னுடைய பல இசை கச்சேரிகள் ஏதாவது ஒரு அமைப்பின் நன்கொடைக்காக நடந்தவை என்பது எனக்கு பெரும் மகிழ்வை அளிக்கிறது. ஒரு பெண் நினைத்தால், முயன்றால் முன்னேறலாம், வெல்லலாம். நீங்களும் முயலுங்கள், முன்னேறுங்கள், வெல்லுங்கள். தொகுப்பாளர் தாளம்பூ குங்குமமிட்ட மலர்ச்சியான முகம், புன்னகை தவள நீலப்பட்டு புடவையில் ஒளியில் வெள்ளி கம்பிகள் மின்னுவது போல தலைமுடியில் இடையிடையே வெள்ளை முடி கையில் ஒளி வாங்கி தம்பூரா சுருதி கூட்ட ராக மாளிகாவில் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை
கோவிந்தா என்று இசைத்து வந்து நம்முன் எம்.எஸ். சுப்புலட்சுமியாகவே தோன்றிய மாணவிக்கு நன்றி. நம் நிகழ்வில் அடுத்ததாக பொது வெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் எனும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர். நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பரவலாக இருந்து வந்த நிலையை மாற்றியவர். அவர் இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர். அவர் யாரென்று உங்கள் வினாவுக்கு விடையாக நம் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி மோகனா பால சரஸ்வதியாக தோன்றுகிறார். பால சரஸ்வதி. வணக்கம். எனக்கு 7 வயதாக இருக்கும்போதே காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதலில் மேடை ஏறினேன். 15 வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்னும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது. எனது நடனத்தை பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினர். சென்னையில் என் நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மிகவும் பாராட்டினார். அவரது தம்பியின் மூலமாக வட இந்தியாவின் பல இடங்களில் நடனமாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கல்கத்தாவிலும் காசியிலும் நடந்த அனைத்திந்திய இசை மாநாட்டில் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடினேன். நாட்டுப்பண்ணுக்கு நடனமாடியது அதுவே முதலும் இறுதியுமாகும். ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளேன். டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனம் ஆடினேன். இந்நிகழ்வு பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழை பெற்று தந்தது. பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும். இதை நானும் உணர்ந்து உலகிற்கும் உணர்த்தியுள்ளேன். நன்றி. தமிழகத்தில் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட கலைக்கு இந்திய அரங்கிலும் உலக அரங்கிலும் மதிப்பையும் ஏற்பையும் பெற்று தந்தவர். தமிழகத்தின் பெருமைக்குரிய கலைகளில் ஒன்றாக செவ்வியல் நடனம் திகழ காரணமானவர். அத்தகு பரதநாட்டிய கலைஞர் பால சரஸ்வதியாக வேடமிட்டு வந்த மாணவி மோகனாவிற்கு நன்றி. இனி அடுத்தபடியாக ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து பெண் என்ற வகையில் குடும்ப அமைப்பின் நெருக்கடிகளை எதிர்கொண்டு தம்மை ஓர் இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தியவர். தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர். புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், குறுநாவல், குழந்தை இலக்கியம், வரலாற்று நூல் என எழுத்துலகின் எல்லா தளங்களிலும் தடம் பதித்தவர். வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். இத்தகைய பெருமைமிக்க எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனை நம் கண்களுக்கு காட்சிப்படுத்த வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவி வளர்மதி. ராஜம் கிருஷ்ணன். என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. வணக்கம். பெண்கள் என்றால் குடும்ப கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதினேன். நான் கற்பனையாக எழுத விரும்பவில்லை. சமூகத்தில் இடர்பட்ட மக்களை பற்றி எழுதும் முன்பு அந்த மக்கள் வாழும் பகுதிகளுக்குள் சென்று களப்பணியாற்றி கதைகளாக உருவாக்கினேன். எப்போதும் ஒரு ஒளிப்பதிவு கருவியுடனேயே இருப்பேன். எனது கள ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும் என்றே நினைப்பேன். நான் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்ட பெற்ற ஒன்றாகும். தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கருப்பு மணிகள் புதினமாக ஆக்கினேன். நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து நான் பதிவு செய்ததே குறிஞ்சித்தேன் புதினம். கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவது அலைவாய்க்கரையில் புதினம். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டியவையே சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர் ஆகிய புதினங்கள். உங்களை போன்ற குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பதை போன்று குழந்தைகளின் உடலையும் மனத்தையும் நொறுக்கும் அவல உலகை கூட்டு குஞ்சுகள் புதினமாக அளித்தேன். பெண் குழந்தை
கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியபடி மண்ணகத்து பூந்துளிகள். இப்படி சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக கட்டவிழ்த்து உலகிற்கு காட்டியிருக்கின்றேன். எழுத்துக்களின் நேர்மையான சினம் அறச்சீற்றம் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கற்பனை கதைகளை எழுதுவதற்கு பதிலாக களத்திற்கு சென்று உண்மையான நிகழ்வுகளை நூல்களாக தந்த ராஜம் கிருஷ்ணனை போன்று வேடமிட்டு வந்த மாணவி வளர்மதிக்கு நன்றியை கூறுகின்றோம். உள்ள வலுவுடன் இன்று வரை களத்தில் நிற்கும் போராளி, மதுரையின் முதல் பட்டதாரி பெண், இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்தின் காந்தி அமைதி விருது என பல உயரிய விருதுகளை பெற்று பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர். அவர் யார் என அறிய ஆவலோடு இருப்பீர்கள். அவர்தாம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இப்போது மாணவி அன்பரசி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனாக பேச விரும்புகிறார். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன்: வணக்கம். நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கற்றேன். கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டேன். அவரது சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றினேன். ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றேன். நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தேன். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம், லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம் லாஃப்டி தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தேன். நான் சொல்ல விரும்புவது, உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள். உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்பதுதான். தொகுப்பாளர்: காந்தியடிகளுடனும் வினோபாபாவுடனும் பணியாற்றி இன்னமும் நம் நாட்டு மக்களுக்காக உழைக்கும் கிருஷ்ணம்மாள் அம்மையாரை கண்முன்னே கொண்டு வந்த மாணவி அன்பரசிக்கு வாழ்த்துக்கள். இன்றைய மகளிர் நாள் விழா மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முத்தாய்ப்பாக இவ்விழாவை மேலும் மெருகேற்ற மண்ணின் மனம் கமல வருகிறார். பள்ளி பருவத்தில் பாடம் பயிலாவிட்டாலும் பட்டறிவால் இவர் கற்றுக்கொண்டவை ஆயிரம். எழுத படிக்க தெரியாத இவரை பற்றி எழுதாத ஊடகங்களே இல்லை. முதுமை பருவத்தில் பயணித்தாலும் இவர் இன்னும் சின்ன பிள்ளைதான். ஆம், சின்ன பிள்ளை அம்மாவின் மாறுவேடம் ஏற்று வருபவர் நம் பள்ளியின் சின்ன பிள்ளை 9ஆம் வகுப்பு மாணவி மாதவி. சின்ன பிள்ளை: இங்கு கூடியிருக்கின்ற எல்லாருக்கும் வணக்கமுங்க. ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. நான் பள்ளிக்கூடமெல்லாம் போனதில்லைங்க. முதல்ல பெண்கள் எல்லாம் குழுவா சேர்ந்தோம். விவசாய நிலத்துக்கு குத்தகைக்கு எடுத்தோம். கூலி வேலைக்கு ஆளுக்களை சேர்த்து நடவு, களையெடுப்பு, அறுவடை போன்ற வேலைகளை செய்தோம். வர்ற கூலிய சரிசமமா பிரிச்சு கொடுத்தோம். அதுல வயசானவங்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் சேர்த்து வேலை கொடுத்து அவங்க குடும்பத்துக்கும் உதவியா இருந்தோம். இதை பத்தி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் கம்மாயில மீன் பிடிக்கிற குத்தகைய எங்களுக்கு கொடுத்தாரு. 2004ஆம் வருடம் சுனாமி வந்த ஊரெல்லாம் பாதிப்பு அடைஞ்சே. அப்போ நாங்க குழுவாய் போய் மீட்பு பணியெல்லாம் செஞ்சோம். காசு சேர்த்து குழு ஒன்று ஆரம்பிச்சு களஞ்சியம்னு பேரு வச்சோம். 10 பேரோட ஆரம்பிச்ச மகளிர் குழு இன்னைக்கு பல மாநிலங்களுக்கு போய் பல லட்சம் பேரோட வேலை செய்யுது. எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழு தான் தாங்கிக்கிட்டு இருக்கு. 30 ஆண்டுகளாகும் முகம் சுளிக்காம வேலை செஞ்சுட்டு வர்றேன். வேற என்னத்தை நான் சொல்ல? பொறப்புக்கு ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி வேலை செஞ்சாச்சு. நீங்க எல்லாம் நல்லா படிங்க. உங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணுங்க. தொகுப்பாளர்: சின்ன புள்ள அம்மா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்தியாவின் முதன்மை அமைச்சரிடம் நீங்கள் விருது வாங்கியதை சொல்லவே இல்லையே. சின்ன பிள்ளை: டெல்லியில விருது வாங்கும்போது மதுரை சின்ன பிள்ளைன்னு அவர் கூப்பிட்ட உடனேயே என் கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துருச்சு. நாட்டுக்கு பெரிய தலைவர் அவரு. விருதை கொடுத்துட்டு பொசுக்குன்னு என் காலில் விழுந்துட்டாரு. எனக்கு மேலு காலெல்லாம் ஆடி போச்சு. நான் போயிட்டு வரேன். கண்களை துடைத்து கொள்கிறார். டெல்லியில விருது வாங்கியிருக்காங்க. தொகுப்பாளர்:
நம் இந்திய நாட்டு நடுவண் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண்ணாற்றல் விருது ஸ்ரீ சக்தி புரஸ்கார் பெற்றதோடு தமிழக அரசின் அவ்வை விருதும் தூர்தர்ஷனின் பொதிகை விருதும் பெற்றுள்ளார். அண்மையில் தாமரை திரு விருதையும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். இன்னும் மகளிரின் வாழ்வு மேம்பட தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற சின்ன பிள்ளை வேடம் அணிந்து வந்து தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய மாணவி மாதவிக்கு நன்றி. சமுதாயத்திற்கு உழைத்த மகளிரை பற்றி மாறு வேடத்தில் அறிமுகப்படுத்திய நிகழ்வு இனிதே இத்துடன் நிறைவடைகின்றது. புக் பேக்ல உள்ள சில இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். பேரரசனது மெய் புகழை எடுத்து கூறுவது மெய்கீர்த்தி. பொதுவாக இது சோழ மன்னருடைய சாசனங்களின் தொடக்கத்தில் அரசனுடையது இடைய இத்தனையானது ஆட்சி ஆண்டு என்று கூறுமிடத்து அமைக்கப்பெறும். சிறப்பாக அவனுடைய போர் வெற்றிகளையும் வரலாற்றையும் முறையாக கூறி அவன் தன் தேவியோடு வீற்றிருந்து நீடு வாழ்க என கூறி பிறகே சாசனம் எழுந்த நிகழ்ச்சியை குறிப்பிடும். சோழ மன்னர் பரம்பரையில் மெய்கீர்த்தியோடு சாசனங்களை பொறிக்கும் வழக்கம் நெடுநாள் இருந்ததில்லை. முதல் ராசராசனுடைய 8ஆம் ஆண்டில்தான் மெய்கீர்த்தி காணப்படுகிறது. இதன் கண் வம்ச பாரம்பரியம் விதந்து ஓதப்படவில்லை. ஏனைய பகுதிகள் உள்ளன, எனினும் இது மிகவும் சுருக்கமாகவே உள்ளது. இன்னும் பின்வந்த மெய்கீர்த்திகளின் வம்ச பரம்பரையை மிகவும் விரித்து கூறியுள்ளன. ஏர் பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் என்றும் ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வகை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம். கவி காமு ஷெரீப். மகள் சொல்லுகிறாள், அம்மா, என் காதுக்கொரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு. சும்மா இருக்க முடியாது, நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது. தாய் சொல்லுகிறாள், காதுக்கு கம்மல் அழகன்று, நான் கலருவதை கவனி நன்று. நீ தரும் மொழியை வெகு பணிவாய் நிதம் நீ கேட்டு வந்து காதில் அணிவாய். மகள் மேலும் சொல்லுகிறாள், கைக்கிரண்டு வளையல் வீதம் நீ கடன்பட்டு போட்டினும் போதும், பக்கி என்றென்னை எல்லோரும் என் பாடசாலையில் சொல்ல நேரும். தாய் சொல்லும் சமாதானம், வாரா விருந்து வந்த கலையில் அவர் மகிழ உபசரித்தல் வளையல். ஆரா வமுதே மதித்துளங்கு பெண்ணே, அவர் சொல்வதுன் கை கட்கு விலங்கு. பின்னும் மகள், ஆபரணங்கள் இல்லையானால் என்னை யார் மதிப்பார் தெருவில் போனால்? கோபமோ அம்மா, இதை சொன்னால் என் குறை தவிர்க்க முடியும். அதற்கு தாய், கற்பது பெண்களுக்கு ஆபரணம், கெம்பு கல்வைத்த நகை தீராதரணம். கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் மண்போடு. கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு கூறியவர் பாரதிதாசன். கன்சுலேட் துணை தூதரகம், பேட்டன்ட் காப்புரிமை, டாக்குமெண்ட் ஆவணம், கில்ட் வணிகக்குழு, இரிகேஷன் பாசனம், டெரிட்டோரி நிலப்பகுதி. என் கதை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் ந. முத்துசாமி. நன்றி.